தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் தமது ரட்சிப்பை எப்படியெல்லாம் தமது ஜனத்துக்கு கொடுக்கிறார், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது என்பதெல்லாம் குறித்து நாம் தியானிக்கும்பதாக இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்தில் உள்ள கடைசி வசனம், அதாவது 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய ரட்சிப்பை குறித்து நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு எவ்வளோ மேலானது. எங்கேயோ கிடந்த எங்களை கர்த்தர் கிருபையினால் ரட்சித்து தொடர்ந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் பூரணமான நம்ம ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோட ஆவியான பேசுவீராக. நம்முடைய பலமான ஆழமான கிரியை எங்களுக்குள் நிறைவேற்ற நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு நம்முடைய தேவனிடத்தில் நமக்கு உண்டு. இந்த உலகம் சொல்லலாம், மருத்துவர்கள் சொல்லலாம், உங்களுக்கு ரட்சிப்பு அதுலேருந்து வரும் இதுலேருந்து வரும், ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம் ரட்சிப்பு இந்த இடத்துலேருந்து வரும்னு சொல்லலாம். ஆனால் பரிசுத்த வேதாம் என்ன சொல்லணும்னு கேட்டால், ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை அவருடையது. அவருடைய சொந்த பிரயாசத்தில் தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இனியும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு அவருடையது. நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்க முடியாத பல காரியங்கள், இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள், விடுதலை பெற வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அதை தான் இந்த நாளுக்கு கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்ல போகிறார். கர்த்தர் ரட்சிக்கிறவர். எதிலெல்லாம் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், அவருடைய ரட்சிப்பை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை இந்த நாளுக்கு கர்த்தர் செய்தியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பை விரும்புகிறவன் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? சங்கீத புஸ்தகத்திலேயே நீங்கள் இந்த 3ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 4வது வசனத்தில் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பதனால நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார், அதனால தான் நமக்கு ரட்சிப்பு. தேவன் செவி கொடுக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கிற யாருக்கெல்லாம் செவி கொடுக்குறாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. முதலாவது ரட்சிப்பு பரலோகத்து நமக்கு வருகிறது. 2வது நமக்கு ரட்சிப்பு எங்கேருந்து இருந்தால் 5ஆம் வசனம் வாசிங்கன்னா, அவர் நம்மை தாங்குகிறார். அவர் தாங்குவதனாலே நாம் ஒவ்வொரு நாளும் விடுதலையாகி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவன். ஆண்டவராகி தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் தாயின் கருவில உருவான நாள் முதற்கொண்டு நான் உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். நீங்கள் நிறை வயதாகும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், தேந்துவேன், சுமப்பேன், தப்புவேன்கிறார். அப்படி என்றால் நம்ம நிறை வயது வரைக்கும் நம்ம ரட்சிக்கிறவர் நம்முடைய தேவன் தான், நம்மை காப்பாற்றுகிற நம்முடைய தேவன் தான். அவருடைய ரட்சிப்பு அவர் நம்மை தாங்குவதிலே நமக்கு கிடைக்கிறது. 3வதாக அவருடைய ரட்சிப்பு 6 மற்றும் 7 வசனங்கள் இதே சங்கீதம் வாசிங்கன்னா, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், அதனால நமக்கு ரட்சிப்பு. நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. பிரியமானவர்களே, இதிலெல்லாம் தாங்க நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் பூரணமான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முடிவு பிறந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வேத வசனம் நமக்குள்ள நிறைவேறும். நாம் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். தேவன் நமக்காக ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இதே வசனம் ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தை யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறோம். இது யோனா அறிக்கையிடுகிறார். எங்கே இருந்து அறிக்கையிடுகிறார்னு சொன்னால், மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து அறிக்கையிடுகிறார். அவர் கப்பலில் போகும்பொழுது அவர் தன்னையே தூக்கி என்னை கடலில் போட்டு விடுங்கள், அதனால் கடல் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் அவர் சொன்னதுனால தேவ சித்தத்தின்படி அவர் தூக்கி கடலில் போடுறாங்க. கடலில் போட்ட உடனே அவரை மீன் விளங்கலை. அவர் பர்வதங்களின் அடிவாரத்து வரைக்கும் போகிறாரு.
பாதாளத்தின் கதவுல அவரை அடைக்கிறதாக இருந்தது. கடற்பாசி அவர் தலையை சுற்றி கொண்டது. அவரை கடலில் தூக்கி எறிந்த உடனேயே மீன் விழுங்குவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதுதான் இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் விவரிக்கிறார். இந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. மீன் வயிற்றுக்குள்ளே போய் அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய விடுதலை கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. பிரியமானவர்களே, இதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு டாக்டர்கிட்ட கிடையாது, நம்முடைய ரட்சிப்பு லாயர்கிட்ட கிடையாது, நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய விடுதலை பணத்திலே கிடையாது, நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய விடுதலை சொந்தக்காரங்க கிட்ட கிடையாது, நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய விடுதலை நம்முடைய அறிவிலே நம்முடைய படிப்பிலே அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கு. இன்னைக்கு ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, வியாதியின் விடுதலைக்காக, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, ஏன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக மனிதன் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடையதான் நம்முடைய ரட்சிப்பு. ஆண்டவர் தான் நம்ம ரட்சிக்கணும். ஆண்டவர் ரட்சிக்காவிட்டால் நம்ம யார் ரட்சிக்கவே முடியாது, யார் விடுவிக்கவே முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய தாசனை விழுங்கும்படி மீனை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். தம்முடைய தாசனை சிறைப்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார், ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைத்தார், தம்முடைய கண்ட்ரோலுக்கு ஆடு கொண்டு வந்தார். இன்றைக்கும் கூட உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது தேவன் தான். உங்களை ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவனே அதை அனுமதித்திருக்கிறார். தேவனால் அன்றி உங்களுக்கு அதில் விடுதலை கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியான இந்த காலவேளையில் நமக்கு பலமாக அறிவுறுத்துகிற முக்கியமான காரியம், தேவனால் அன்றி நமக்கு விடுதலை இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. இதை அறிக்கை செய்த யோனாவுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டானது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் யோனாவை கரையிலே கக்கியது என்று யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காலவேளையில் நாம் எதனால விழுங்கப்பட்டிருக்கிறோம், எதில் தான் நமக்கு ரட்சிப்பு தேவை என்பதை ஆவியான உணர்ந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோனாவை போல நாம் ஜெபிக்க வேண்டும். யோனா எப்படியெல்லாம் ஜெபித்தார் ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, அதுதான் இந்த நாளே கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்ன செய்தி. முதலாவது யோனா எப்படி ஜெபித்தார் என்று சொன்னால், யோனாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணினார், ஜெபித்தார். எந்த மீனை வைத்து யோனாவை சிறைப்படுத்தி வைத்திருந்தாரோ அந்த மீன் வயிற்றுக்குள்ளிருந்தே யோனா ஜெபித்தார், சிறையிருப்புக்குள்ளிருந்தே யோனா ஜெபித்தார். இந்த காலவெளியில் ஆவியை நம்ம சொல்ல முக்கியமான காரியம், நீங்கள் எந்த சிறையிருப்பில் மாட்டிருக்கிறீங்க, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து கர்த்தரை கூப்பிடுங்க. உங்களுக்காக இன்னொருத்தர் கூப்பிடணும் நீங்கள் பிரயாசப்படாதீங்க. நீங்கள் கூப்பிடுறதுக்காக தான் கர்த்தர் சிறையிருப்புக்குள்ளே வச்சிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த பிரச்சனையிலேருந்தே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, இடைவிடாமல் கூப்பிடுங்க. விடுவிக்கிற வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக கர்த்தர் இறங்கி வருவார், உங்களை விடுவிப்பார். ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு கர்த்தருடையது. வேறு யாருக்கிட்ட உங்களை ரட்சிப்பு வராது. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். யோனா அந்த நெருக்கத்திலிருந்து ஜெபித்தார். யோனா 2:2 நீங்கள் வாசினா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று யோனா அறிக்கையிடுகிறார். அந்த நெருக்கத்தின் மத்தியில் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நாமும் கூட இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். 7ஆம் வசனம் நீங்கள் வாசினா, நான் தொய்ந்து போகையில், என் ஆத்மா தொய்ந்து போகையில், என்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்க சமயத்தில் நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிறார். கடைசி நேரம் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். யோனாவை விடுவித்தான நம்மையும் விடுவிப்பார். நாமும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஜெபிக்க தவறக்கூடாது. விடுதலைக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்னதாக அவர் ஜெபித்தார், பரலோக தேவனை நோக்கி ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார், ரத்தம் வியர்வையாக வெளிகளே வருகிற அளவுக்கு ஜெபித்தார். வியர்வை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் உழைக்க வேண்டும். உழைக்கிறவனுக்கு தான் வியர்வை வெளியில வரும். இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தில் ரத்தமே வியர்வையாக வெளியே வந்தது. பிரியமானவர்களே, ஜெபம் ஒரு கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு சமமானதான் அந்த ஜெபம். ஜெபம் ஏதோ சும்மா உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டு போறதல்ல ஜெபம். அப்படியே 4 ஸ்தோத்திரத்தை போட்டு 2 பாட்டு பாடி தூங்கிட்டு எந்திரிச்சு போறதல்ல ஜெபம். ஜெபம் ஒரு யுத்தம். ஜெபம் ஒரு கடுமையான உழைப்பு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கடுமையாக கெத்செமனே தோட்டத்தில் உழைப்புக்கு சமானமாக அவர் ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார், வேதனையோடு ஜெபித்தார். இயேசுவை போல நாம் ஜெபிக்க பழகுவோம். வேதனை நிமித்தத்தில் ஜெபிப்போம், சிறையிருப்பு நிமித்தத்தில் ஜெபிப்போம்.
அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலரின் தலைவனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுடைய சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள், அர்ப்பணிப்போடு ஜெபித்தார்கள், போராடி ஜெபித்தார்கள். அப்படிப்பட்ட ஜெபம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், சிறைச்சாலைக்குள்ள பரலோக தூதனை கொண்டு வந்து பேதுருவை விடுதலையாக்கினது. அந்த ஜெபம் அவர்களுக்கு அற்புதம் செய்தது. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்து விசுவாசிக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பேதுருடைய சபையார் விசுவாசிகள், அந்த ரோதை என்று பேர் கொடுக்கிற அந்த பெண் வந்து ஒற்று கேட்டு பேதுரு நிற்கிறான்னு சொன்ன சபையார் சொன்னாங்க, நீ பிதற்றுக்கிறாய், பொய் சொல்றேன்னாங்க. இந்த கால வேளையில் கர்த்தருடைய அவன் சொல்றாரு, நமக்கு விசுவாசம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபம் உங்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் மேலோங்கி உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். நீங்கள் ஜெபிங்க. சகரியா எலிசபெத் தம்பதி ஜெபித்தாங்க, ஆனால் அவங்க ஜெபத்தை அவங்க விசுவாசிக்கலை. தூதன் வந்து சொன்ன உடனே, நான் வயது சென்றவன், என்னுடைய மனைவி வயது சென்றவள் என்று சகரியா பதில் பேசுகிறார். உடனே அந்த தூதன் சொல்கிறார், அவனுடைய வாயை ஊமையாக்கி விட்டு நிச்சயமாக இது நிறைவேறும் என்று சொல்கிறார். நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபமே நம்முடைய மூச்சாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்க வேண்டும். சிறையிருப்பிலிருந்தே ஜெபிக்கணும். 1 சாமுவேல் 1:10 வாசிங்கன்னா, அன்னாள் சிறுமையிலிருந்து ஜெபித்தாள். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை விசாலத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அவளை தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். சங்கீதங்கள் புஸ்தகம் 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர்? 1000 நாமங்களுக்கு ஒரு இருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய பேர், அதில் முக்கியமான பேர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிவிட்டு அதை கேட்காமல் செவி கொடுக்காமல் போய்விடுகிறவர் அல்ல. நிச்சயமாக ஏற்ற வேளையில் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். இது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது, சிறையிருப்பிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும் முக்கியமான காரியம் என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நன்றி சொல்லி நன்றி உள்ளத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். யோனா அந்த இடத்துல பதிவு செய்கிறார், என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்திரப்பா, என்னை உயிரோட வச்சிங்களே, அதுக்காக உமக்கு நன்றியப்பா, எனக்கு இந்த விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் யோனா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை இன்றும் உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த 9ஆவது மாதத்தில் இந்த 2வது கர்த்தருடைய நாளில் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அவருடைய இரக்கம் மகா பெரியதல்லவா. அதை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை நினைச்சு நம்ம கர்த்தரை விண்ணப்பிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். நம்மை அழித்து போட என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. யோனாவை மீனுடைய வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் தள்ளியது அவனை சாகடிக்க அல்ல, அவனை இன்னும் வல்லமையான பிரசங்கியாக மாற்றும்படியா. நீங்கள் இருக்கிற இப்போ சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீங்களா? பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா? கட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? விடுதலையே இல்லையா? அந்த நாட்கள் உங்களை உருவாக்குறதான நாட்கள், உங்களை இன்னும் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்துகிறதான நாட்கள். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை சிறையிருப்புகளை வைத்திருக்கிறார். உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். பெரிய அற்புதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் கவனத்தோடு நாம் ஜெபிப்போம். சிறையிருப்பிலிருந்து ஜெபிப்போம். நம்ம நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த 9ஆவது மாதத்தில் இந்த 2வது கர்த்தருடைய நாளில் நீங்கள் கர்த்தர் சமூகத்தை வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிங்க, நன்றி உள்ளத்தோடு ஜெபிங்க. இந்நாள் வரைக்கும் நம்மை கர்த்தர் காத்தாரே, நம்மை ஆதரித்தாரே, நம்மை போஷித்தாரே, நம்மை தப்புவித்தாரே, அந்த ஆண்டு நினைச்சு நாம் ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம். சங்கீதங்கள் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்குது. எதுக்காக மரண இருளின் பள்ளத்தாக்களையும் கர்த்தர் நம்மை நடக்க வைத்து நம்ம கூட இருந்தார்? எதுக்காக? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம கொண்டு போடவா? இல்லை, நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். உங்களை உருவாக்கி உங்களை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் இந்த உலகத்திலேயே கர்த்தர் காண்பிக்கிற நல்ல நாட்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. சிறையிருப்பிலிருந்தே நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நன்றி சொல்லி நாம் ஜெபிப்பதில் தவறவே கூடாது. யோனாவை மீன்குள்ளே ஆண்டவர் சிறைப்படுத்த காரணமே அவனை மிகப்பெரிய ரட்சிப்பின் பிரசங்கியாராக மாற்றும்படியாக. அவனாலே அந்த நினைவே பட்டணம் முழுவதும் விடுவிக்கப்பட்டது, ரட்சிப்புக்குள்ளே வந்தது. ரட்சிப்பு கர்த்தருடையது. பிரியமானவர்களே, நம்மால் அநேக ஆயிரங்களை கூட ரட்சிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து ஜெபிப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். மூன்றாவதாக, யோனா எப்படி ஜெபித்தார், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கன்னா, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கிருபையை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை யோனா நினிவே பட்டணத்தாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நினிவே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு பட்டணம்.
அவர்களுடைய விக்கிரக வணக்கத்தினாலே வேசித்தனத்துக்குள்ளும் விபச்சாரத்துக்குள்ளும் மிகப்பெரிய பாவத்துக்குள்ள அவங்க தள்ளப்பட்டு அவங்களுடைய அக்கிரமம் நிறைந்து அது தேவ சமூகத்துக்கே போயிருச்சு. அவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் தேவன் உடனே இறங்கி அதை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அதுக்கு கடைசி எச்சரிப்பாக தான் கர்த்தர் யோனாவை அனுப்பி வைத்தார். இந்த காலவேளையில் கர்த்தர் நம்ம சொல்லுகிற முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டுகிற ஒரு காரியம். 1 சாமுவேல் 24:14 நீங்க வாசிங்கன்னா தாவீது சொல்றார், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய, கர்த்தருடைய கரத்தில் விழுகிறவர்களுக்கு அவருடைய மகா பெரிய இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 3:6 நீங்க வாசிங்கன்னா தேவனுடைய மகா பெரிய கிருபையை சாலமோன் அறிக்கை செய்கிறார். அவனுடைய கிருபையை உணர்ந்த சாலமோன் தேவனுடைய கிருபையை உயர்த்தி பேசுகிறார். அந்த கிருபையை சார்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய காரியங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். வியாதியிலிருந்து விடுதலை, என்ன விடுதலை உங்களுக்கு வேணுமோ அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. கிரேஸை பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்குற உன்னதமான கிருபையை பற்றி பிடித்து ஜெபிங்க. உங்களை கர்த்தர் விடுவிப்பார். கடைசியாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? யோனா எப்படி ஜெபித்தார்? யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் நீங்க வாசிங்கன்னா, துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிட்டு பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். நீங்க துதியின் சத்தத்தோடு ஜெபிப்பது மட்டுமல்ல, பொருத்தனைகள் நீங்க கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். பொருத்தனை செய்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா உடனடி விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பொருத்தனை செய்யுங்க. யோனாவை போல் நாம் பொருத்தனை செய்வோம். பொருத்தனை செய்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விடுதலை உடனடியாக பெற்றுக்கொள்வோம். ரட்சிப்பு விடுதலை உண்டாக துதியின் சத்தம் மாத்திரம் போதாது, பொருத்தனைகள் அவசியம். பொருத்தனை என்பது என்ன? மனிதனுடைய மனதும் தேவனுடைய மனதும் பொருந்துகிற ஒரு இடம். தேவனுடைய சிந்தையை ஈர்க்கிறது தான் இந்த பொருத்தனை காணிக்கைகள். ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை செய்து நாம் ஜெபிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், எனக்கு உள்ளதெல்லாம் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் நமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டானா யாக்கோபு. இன்னைக்கு தசமபாகம் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு பொருத்தனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா தசமபாகம் ஏன்னு கேட்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா, புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா, அங்கே சொல்லியிருக்கீங்க, ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கணுமா, இந்த கேள்விலாம் கேட்குறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா நீங்கள் தசமபாகத்தை கொடுங்க. இல்லாட்டா உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவருக்கு நான் பயப்படுகிறேன். அவர் எனக்கு கொடுத்த உழைப்பு, எனக்கு ஆண்டவர் உழைக்க செய்தார், எனக்கு வருமானத்தை கொடுத்தார், கையின் பிரயாசத்தை கொடுத்தார், நான் அதில் எனக்குரியதை நான் கர்த்தருக்கு செலுத்தி நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதுக்கு தான் தசமபாகத்தினுடைய அடையாளம். கர்த்தரை நீங்கள் பயப்படுறீங்க, கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுறீங்கன்னா தசமபாகத்தை கொடுங்க. கர்த்தரை கனம் பண்ணலை இல்லை அப்படின்னு தசமபாகத்தை கொடுக்க வேண்டாம். நீங்கள் தசமபாகத்தை கொடுக்கணும். பொருத்தனைகளை செய்யணும். நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆசாரின் வழியாக வாய் வழியாக சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாக மாறுறீங்க. ஆபிரகாம் மிகுந்த பெரிய சீமானா இருந்தான். அவன் மெல்கிசேதேக்கின் ராஜாவுக்கு அவன் தசமபாகங்களை செலுத்தினான். ராஜாவுக்கு ஏங்க தசமபாகம் கொடுக்க? ராஜாவுக்கு இல்லாத பணமா? ராஜாவுக்கு ஏன் தசமபாகத்தை கொடுக்கிறார் ஆபிரகாம்? அந்த ராஜா மெல்கிசேதேக்கு ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆசாரியன் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே தங்கணும் அப்படின்னா நீங்கள் தசமபாகத்தை ஆசாரியன்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் எந்த சபையில் திருவிருந்து வாங்குறீங்களோ, எந்த ஆசாரியன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? தசமபாகத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். யோனா பொருத்தனை செய்து ஜெபித்தார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் மனைவி பொருத்தனை பண்ணுகிறார், அதை நிறைவேற்றுகிறார். அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் எல்கானா அன்னாளின் கணவன் பொருத்தனை செய்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். கணவன் மனைவி பொருத்தனை செய்கிறாங்க, நிறைவேற்றுறாங்க. பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பது உங்களுக்கு கண்ணியாக மாறிவிடும். பொருத்தனை செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படியெல்லாம் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? சிறையிருப்பிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது நன்றி உள்ளத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது கிருபையை சார்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். கடைசியாக பொருத்தனை காணிக்கை செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வழியாக நடத்தி உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுப்பாராக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வார்த்தையோடு வசனத்தோடு நாங்கள் ஆண்டவர் சந்திக்க, உங்களுடைய வார்த்தை கேட்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் உங்களுடைய ஜனங்களாகி எங்களை திருப்தியாக்கி எங்களை பிழைக்க செய்கிறேன். உங்களுடைய வார்த்தை கேட்ட நம்முடைய மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.